இந்த மாரி ஒரு கம்மு நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? இந்த கம்ம யூஸ் பண்ணி எந்த பொருளையும், எந்த பொருளோட வேணாலும் ஒட்ட முடியும். ஒட்டுறது முக்கியம் இல்ல. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதும் முக்கியம். இப்ப இந்த சாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மெட்டீரியலுமே உங்களுக்கு இருக்கும். வுட்டு, பிளாஸ்டிக்கு, மெட்டலு, காப்பரு, அலுமினியம், கண்ணாடி இந்த மாரி எல்லாமே இந்த சாம்பிள்ல இருக்கு. இத ஒட்டி ரெடி பண்ணி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா, இன்னுமே இது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் இருக்கும். இப்ப நீங்க இத முறுக்குனீங்க அப்படின்னா, லைட்டா பெண்ட் ஆகுமே தவிர, தனியா கையோட வராது எதுவுமே. இந்த மாரி ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கிறதாலயும் ஒரு ஷேக் வருது, இல்ல கீழ போடுறோம் அப்படின்னா கூட, அது உடையறதுக்கான வாய்ப்பே இல்ல. இது மட்டும் இல்லாம, இத தண்ணிக்குள்ளேயே ஒட்டுறதுக்காக நீங்க யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லீக் ஆகக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா அதுல தண்ணி இருக்கும்போதே, நம்ம இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணி, ஒட்டி, அந்த தண்ணி லீக் ஆவறத ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம, ஒரு பெரிய சைஸ் மிரரு நல்ல வெயிட்டாவே இருக்கும். அந்த மிரரையும் ஆல்ரெடி டைல் ஒட்டியிருக்கக்கூடிய பாத்ரூம் வால்ல இந்த கம்ம வச்சு ஒட்டியிருக்கோம். இதுவும் ஒட்டி 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. இத ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியலுடைய பேர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன பேரு, எங்க கிடைக்கும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.